கேப்டன் விஜயகாந்தோடைய இறுதி சடங்குகள் தற்பொழுது குடும்பத்தினர் வந்து தங்களுடைய சம்பிரதாயப்படி அந்த இறுதி சடங்குகளை செஞ்சிருக்காங்க. அவருடைய மகன்கள் 2 மகன்களும் பாண்டியன் மற்றும் விஜயபிரபாண்டியன் இருவரும் தன்னுடைய இறுதி சடங்குகளை அவங்களுடைய சம்பிரதாயப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. உடன் மறைந்த கேப்டன் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த இறுதி சடங்குல இந்த குடும்பத்தினர் செய்யக்கூடிய சம்பிரதாய சடங்குகளை கலந்துட்டாங்க. இன்னும் சில மணி நேரங்கள்ல இன்னும் சில மணி நிமிடங்கள்ல அவருடைய ஏற்கனவே அதுக்காக தயார் செய்யப்பட்ட அந்த குழியில் மறைந்த கேப்டன் விஜயகாந்துடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அதற்கு முன்பாக அவருடைய குடும்பத்தினருடைய சடங்குகள் முடிந்த பின்பு கட்சியுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் பலர் அவருடைய உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவங்க வந்து நேரடியாக ஒவ்வொருவரும் நேரடியாக சென்று கேப்டன் விஜயகாந்துடைய உடலுக்கு தங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இறுதி அஞ்சலியை செலுத்தக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக்கிட்டு வெளியில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலிருந்து காத்திருக்காங்க. நேற்றிலிருந்து காத்திருக்காங்க. காலையில வந்த மக்கள் வந்து அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்து தங்களுடைய தலைவருக்கு ஒரு இறுதி பயணத்துக்கான ஒரு வழி அனுப்பக்கூடிய இறுதி அஞ்சலியில கலந்து கொண்டு கேப்டன் வாழ்க என்ற கோஷத்தோடு தங்களுடைய கண்ணீர் மல்க அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழகத்திலிருந்து பலர் அவருடைய ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் இந்த இறுதி சடங்குகளை கலந்துட்டு இருக்காங்க. வெளியில உள்ள வந்து யாரும் அனுமதிக்கப்படாதனால சாலை ஓரம் இந்த சாலையில ஏற்கனவே காலை முதலே போக்குவரத்தானது நிறுத்தம் செய்யப்பட்டது. சாலை முழுவதுமே பொதுமக்களுடைய தலைகளாக தான் தெரிகிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீசாரும் பாதுகாப்பாளர் ஈடுபட்டிருக்காங்க. 8 திரைகள்ல வெளியில LED திரைகள் மூலம் அந்த இறுதி சடங்குகள் முழுவதுமே பொதுமக்களுக்கு, ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தங்களுடைய கைகூப்பி வணங்கி தங்களுடைய தலைவருக்கு இறுதி அஞ்சலியை கண்ணீர் மல்க செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக இந்த இடத்துல இருந்து பார்க்க முடிகிறது. தங்களுடைய தலைவருக்கு ஒரு இறுதி பயணத்தை, இறுதி சடங்குகளை ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் இப்ப பார்க்கக்கூடிய காட்சிகள். குடும்பத்தினுடைய சடங்குகள் நிறைவடைந்திருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க இடத்திற்கு. அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவராக சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இடத்துல உடல் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தந்தன பேழையில மறைந்த கேப்டன் விஜயகாந்துடைய உடலானது வைக்கப்பட்டுள்ளது. சினிமா எப்படி இருப்பாரோ அதே போல ஷூ அணிந்து பல் பொருத்திய செயின் அணிந்திருக்கிறார். கட்சி கொடி பொருத்திய மோதிரத்தை கையில் அணிந்திருக்கிறார். கண்ணாடி அணிந்திருக்கிறார். எப்படி கதாநாயகனாக திரையுலகில் வலம் வந்தாரோ அதே மாதிரி கதாநாயகனாக பொதுமக்கள் மத்தியில வாழ்ந்து தற்பொழுது தன்னுடைய உயிரை தன்னுடைய இறுதி பயணத்திலையும் அதே போல பொதுமக்களுடைய இறுதி கண்ணீர் அஞ்சலியோடு தன்னுடைய பயணத்தை கேப்டன் விஜயகாந்த் நிறைவு செய்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பொதுமக்கள் வந்து வெளியில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும், அதாவது எந்தவித ஒரு போக்குவரத்து நெரிசலோ இல்லாத அளவுக்கு இந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வெளியில் நெரிசல் இல்லாமல் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள், காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு அரசு மரியாதையோடு கேப்டன் விஜயகாந்துக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டது. 24 காவலர்கள் 3 சுற்றுகள் என மொத்தம் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களோடு வந்து நேரடியாக இறுதி சடங்கு கலந்து கொண்டு அஞ்சலியை செலுத்தினார். அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பலரும் இந்த இறுதி சடங்குகளை கலந்துக்கிட்டாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல இறுதி சடங்குகள் நிறைவடைய இருக்கிறது. கட்சியுடைய நிர்வாகிகள் தற்பொழுது அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. திரையுலகை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், அவரோடு நெருக்கமாக பழகிய நெருங்கிய நண்பர்கள் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தக்கூடிய நிகழ்வை தான் நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கான அனுமதி எதுவும் வழங்கப்படுமா? பொதுமக்கள் வந்து அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பாக்குறதுக்கான அனுமதி ஏதாவது வழங்குறது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்கா? அது பத்தின தகவல் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே காலையிலேயே காவல்துறை வந்து நேரடியாக இந்த இடத்தில் எவ்வளவு பேர் இந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியும் என்று ஆய்வு செய்து 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், குடும்பத்தினர் மற்றும் 200 பேருக்கு ஏற்கனவே அதற்கென்று ஒரு பாஸ் என்று தனியாக வழங்கப்பட்டது. அந்த பாஸின் அடிப்படையில் தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள்.
அதே போல கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் வெளியில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தார்கள். இறுதி பயணத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவருடைய தொண்டர்கள் பொதுமக்களுடைய அஞ்சலியோடு இறுதி ஊர்வலமானது நடைபெற்றது. இறுதி ஊர்வலம் நடைபெறும் போது அந்த சாலையிலேயே தேமுதிக அலுவலகம் வரக்கூடிய சாலையிலேயே பேரிகார்டுகள் அமைத்து இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதுமே ஒரு வெள்ளம் போல மக்கள் ஆர்ப்பரித்து தங்களுடைய தலைவருக்கு கண்ணீர் அஞ்சலியை கடைசி அஞ்சலியை செலுத்தக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த இறுதி சடங்குகள் முடிந்த பின்பு இறுதியாக அந்த ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டுள்ள குழியில் அவருடைய உடல் சந்தனப்பள்ளியில் வைக்கப்படக்கூடிய உடல் அடக்கம் செய்வதற்கான அந்த நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கிறது. அதற்கென்று முடிந்த பின்பு அந்த இறுதி தங்களுடைய குடும்ப ரீதியான சம்பிரதாயங்களும் அந்த உடல் அடக்கம் செய்யும் போது நல்லடக்கம் செய்யப்படும் போது அந்த நிகழ்வும் நடைபெறுகிறது. அதன் பின்னர் நாளையோ நாளை மறுநாளோ இந்த நேரடியாக கட்சி அலுவலகத்தில் தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு தொண்டர்கள் பார்ப்பதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பின்னர் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் தரப்பில் அவரோட பேச இருக்கிறது. தற்பொழுது வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு, அதாவது நிர்வாகிகள் மாவட்ட செயலர் அஞ்சலி செலுத்துகிறார்கள். கட்சியின் சார்பாக அரசு மரியாதை ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கிற நிலையில குடும்பத்தினுடைய சம்பிரதாயங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய கட்சியுடைய அஞ்சலியாக தங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு உறுதிமொழியோடு தங்களுடைய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய தலைவருக்கு வீர வணக்கத்தை அவருடைய உறுதிமொழியோடு சபதம் ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் தற்போது கட்சியுடைய நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தொண்டரணி சார்பாக இந்த வீர வணக்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கட்சியுடைய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த நல்லடக்கம் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து பல பகுதிகளிலிருந்து அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என தானாக முன் வந்து இந்த இறுதி சடங்குகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. காலையில் வந்த கூட்டம் இன்னும் கலையவே இல்லை, அந்த அளவிற்கு கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த LED திரையை பார்த்து கைகூப்பி வணங்கி கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் அந்த காமிக்கக்கூடிய காட்சிகள் மூலம் நேரடியாக தலையில் அடித்து தங்களுடைய மிகப்பெரிய தலைவனை இழந்துவிட்டோம். பல ஆண்டுகளாக விஜயகாந்தை தொடர்ந்து அந்த ரசிகர்களா இருக்கட்டும், அவருடைய கட்சியுடைய தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், அவரோடு பழகிய திரையுலகை சேர்ந்த நண்பர்களா இருக்கட்டும், திரையுலகத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அரசியல் கட்சியுடைய பிரமுகர்களா இருக்கட்டும், பலரும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை உண்மையிலேயே மூலமாற தங்களுடைய அஞ்சலியை செலுத்தக்கூடிய காட்சியை நாம் இந்த இடத்தில் நேரடியாக அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். பத்திரிகையாளர்களும் பலரும் கேப்டன் விஜயகாந்தோடு நெருங்கி பழகியிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இறுதி அறிக்கைகள் வாயிலாகவும் கருத்துக்கள் வாயிலாகவும் அஞ்சலிகள் மூலமாகவும் தங்களுடைய அஞ்சலியை எல்லாம் செலுத்தியிருக்கிறார்கள். அரசு சார்பில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு மரியாதை செலுத்தும் போது தேமுதிக தொண்டர்கள் ஒரு உற்சாகமாக தங்களுடைய தலைவருக்கு இறுதி சடங்கில் அந்த குண்டுகள் முழங்க இவர்களுடைய சத்தமும் அந்த அளவுக்கு வில்லை பிறக்கும் அளவுக்கு சத்தமும் முழங்கியது. அதே போல பல தாய்மார்கள் நெஞ்சில் அடித்துக் கொண்டு தங்களுடைய தலைவரை இழந்து விட்டோம் என்று கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகள் தேமுதிக தொண்டரணியுடைய சார்பில் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. நன்றி கோகுல். இணைப்புக்கு வந்து அங்க களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. காற்றில் ஒரு கர்ஜனை கடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனி இந்த காந்த குரலை எங்க கேட்க போறோம் அப்படின்றது தான் அங்க திரண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களுடைய ஏக்கம். துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல், நிலையில்லா கூட்டத்தில் நினைக்கும் உன் புகழ் அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தன்னெழுச்சியா ஒரு கூட்டம், இது அன்பால வளர்ந்த ஒரு கூட்டமா யாருமே வெயிட் பண்ணுவாங்க சார். தயவுசெய்து பெரும்பாலும் ஃபேமிலி உள்ளவங்க மட்டும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து யாரும் நிற்காதுங்க, அப்படியே போயிடுங்க. யாருமே வெயிட் பண்ணுவாங்க சார். தயவுசெய்து பெரும்பாலும் ஃபேமிலி உள்ளவங்க மட்டும் அங்கே உட்காருங்க. தயவுசெய்து யாரும் நிற்காதுங்க, அப்படியே போயிடுங்க. அப்படியே முன்னாடி சீட்டில் உட்காருங்க சார் ப்ளீஸ். அங்கே உட்காருங்க. திருப்பி நாங்கள் அவங்க வர சொன்னாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முறையை செய்யுங்க. தயவுசெய்து இப்போ எல்லாருமே சீட்டில்
அந்தந்த போலீஸ் வந்து தயவு செய்து சீட்டில் உட்காருங்க. குடும்பத்தாருடைய தயவு செய்து அந்தந்த